வணக்கம். இது காலை நேர பிரதான செய்தி அறிக்கை. விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். எதிர்வரும் 3 தினங்களுக்கு தொடரவுள்ள மழை எந்நேரமும் எதுவும் நடக்கலாம். மக்களுக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை. மீண்டும் திறக்கப்படும் பாடசாலைகள் உடைகள் குறித்து கல்வி அமைச்சு வெளியிட்ட அறிவிப்பு. அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட ஆசிரியர்கள் அதிபர்களுக்கு உடனடி சலுகைகளை வழங்க கோரிக்கை. வெண்ணப்புவ பகுதியில் உலங்கு வானூர்தி விபத்துக்குள்ளானமைக்கான காரணம் வெளியானது. அடுத்தடுத்து வெளியான திடுக்கிடும் தகவல். அனர்த்த நிவாரண மோசடி குறித்து எச்சரிக்கை, பொதுமக்கள் அவதானம். வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் உட்பட நாட்டின் பல பகுதிகளுக்கு தற்பொழுது கிடைத்து வரும் பரவலான மழை எதிர்வரும் 3 தினங்களுக்கு, குறிப்பாக எதிர்வரும் 12/12/2025 வரை தொடரும் வாய்ப்புள்ளது என்று யாழ்ப்பாண பல்கலைக்கழக புவியியல் துறையின் தலைவரும் வானிலை ஆய்வாளருமான பேராசிரியர் நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இலங்கைக்கு தென்கிழக்கு திசையில் நிலவும் காற்று சுழற்சி காரணமாகவும் இலங்கையின் தென்மேற்கு பகுதியை மையம் கொண்டு நிலவும் வளிமண்டல தளம்பல் நிலை காரணமாகவும் வடகிழ் பருவக்காற்று கொண்டு வரும் அதிக ஈரப்பதன் காரணமாக இவ்வாறு இடம்பெற வாய்ப்புள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் குறிப்பாக இன்றும் நாளையும் நாட்டின் பல பகுதிகளுக்கு கனமழை கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது. வடக்கு கிழக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களின் நிலப்பகுதிகள் அவற்றின் தரைக்குள் நீரை உறிஞ்சும் முழுமை கொள்ளளவை அடைந்துவிட்டன. குளங்கள் அவற்றின் முழுமை கொள்ளளவை எட்டியுள்ளது. சில பெரிய குளங்கள் மேலதிக நீர் வெளியேற்றத்துக்காக கதவுகள் நேற்று பகல் திறக்கப்பட்டன. இந்த நிலையில் கிடைக்கும் மழை வீழ்ச்சி முழுவதும் தரை மேற்பரப்பில் தேங்குவதுடன் தாழ்நில பகுதிகளில் வெள்ள அனர்த்தத்தையும் உருவாக்கக்கூடும். எனவே வடக்கு கிழக்கு வடமத்திய மாகாணங்களில் தாழ்நில பகுதிகளில் உள்ள மக்கள் வெள்ள நிகழ்வுகள் தொடர்பாக அவதானமாக இருப்பது அவசியமாகும். மேற்குறிப்பிடப்பட்ட 2 நாட்களிலும் மத்திய ஊவா சப்ரகமுக தென் மாகாணங்களிலும் கனமழை கிடைக்கும் என்பதால் குருநாகல், கண்டி, மாத்தளை, நுவரெலியா, பதுளை, கேகாலை மாவட்டங்களின் சில பகுதிகளில் மண் சரிவுக்கான வாய்ப்புள்ளது. அத்தோடு நிலச்சரிவு நிகழ்வை பல காரணிகள் தோன்றினாலும் இலங்கையை பொறுத்தவரை தொடர்ச்சியான மற்றும் கனமழை வீழ்ச்சியை காரணம். இலங்கையின் தென்கிழக்கு காணப்படும் காற்று சுழற்சியும் தென்மேற்கு நிலவும் வளிமண்டல தளமண்டலையும் மேலே குறிப்பிட்ட குருநாகல், கண்டி, மாத்தளை, நுவரெலியா, பதுளை, கேகாலை மாவட்டங்களுக்கு கனமழை கிடைக்கச் செய்யும் என எதிர்பார்க்கப்படுவதால் எதிர்வரும் 12/12/2025 இப்பிரதேசங்களில் வாழும் மக்கள் இது அவதானமாக இருப்பது அவசியம் என்றும் குறிப்பிட்டுள்ளார். அனர்த்தத்தினால் முழுமையாக சேதமடைந்த வீடுகளுக்கு மட்டுமே 50 லட்சம் ரூபாய் நஷ்டஈடு வழங்கப்படும் என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெளிவுபடுத்தினார். பதுளை மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கலந்து கொண்டு அவர் இதனை குறிப்பிட்டார். அதன்படி வீடு முற்றிலும் அழிந்து ஒரு பொருள் கூட எஞ்சியிருக்காதவர்களுக்கு மட்டுமே இந்த முழுமையான நிதியுதவி கிடைக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார். வீடுகள் முழுமையாக சேதமடையாமல் ஆனால் பாதிப்புக்குள்ளானவர்களுக்கு சேதத்தின் அளவை பொறுத்து அதிகபட்சமாக 25 லட்சம் ரூபாய் வரை இழப்பீடு வழங்க முடியும். இந்த நிதியுதவி சேதத்தின் அளவை பொறுத்து 10, 15, 20 அல்லது 25 ரூபாய் என பல பிரிவுகளாக வழங்க முன்மொழியப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிலையான மற்றும் பாதுகாப்பான வீடுகளை அமைத்துக் கொடுப்பதே அரசாங்கத்தின் கடமையாகும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். அண்மையில் அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட ஆசிரியர்கள் மற்றும் அதிபர்களுக்கு உடனடி சலுகை நிவாரண திட்டத்தை அமுல்படுத்துமாறு இலங்கை ஆசிரியர் சங்கம் அரசாங்கத்தை வலியுறுத்தியுள்ளது. இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் இன்று இது குறித்து கருத்து தெரிவிக்கையில், பல கல்வியாளர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் நிலுவையில் உள்ள கடன் உள்ளிட்ட நிதிச் சுமைகளுடன் போராடி வருவதாகவும் கூறியுள்ளார். பாதிக்கப்பட்ட கல்வியாளர்களுக்கு அரசாங்கம்
அரசாங்கம் நிதி நிவாரணம் வழங்க வேண்டும். இதில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு கடன் சலுகைகள் அல்லது கடன்கள் ரத்து செய்தல் ஆகியவை உள்ளடக்கப்பட வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். மேலும் தற்போது செயல்பாட்டில் உள்ள சுரக்ஷா காப்புறுதி திட்டம் மாணவர்களுக்கு ஆதரவளிக்க பயன்படுத்தப்படலாம். இருப்பினும் இந்த திட்டத்தில் கிடைக்கும் நன்மைகள் குறித்த விவரங்கள் தெளிவாக இல்லை என்றும் அவர் கூறியுள்ளார். வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட பொது கட்டடங்களை சுத்தப்படுத்துவதற்கு கொடுப்பனவுகளை வழங்குவது குறித்து அரசாங்கம் கவனத்தில் கொள்ள வேண்டும் எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் இம்ரான் மஹரூப் தெரிவித்தார். கிண்ணியா சோலைவட்டுவான் கிராமத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இன்று செவ்வாய்க்கிழமை உலருணவு பொதிகள் வழங்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். தொடர்ந்தும் கருத்து வெளியிட்ட அவர் வெள்ள அனர்த்தத்தின் பாதிப்பிலிருந்து மீள அரசாங்கம் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது. இது பாதிக்கப்பட்டோருக்கு சற்று நிம்மதியை கொடுக்கும் என்பதில் சந்தேகமில்லை. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வழங்கப்படும் கொடுப்பனவு வழங்கப்படும் நடைமுறையில் நெகிழ்வுத்தன்மை பேணப்பட வேண்டியுள்ளது. சில வரையறைகளால் அரசு அதிகாரிகள், குறிப்பாக கிராம உத்தியோகஸ்தர்கள் அரசுக்கும் மக்களுக்கும் இடையே பணி செய்வதில் சிரமத்தை எதிர்கொள்கின்றனர். அதுபோன்று வீடுகளை சுத்தம் செய்ய வழங்கப்படும் கொடுப்பனவு பாதிக்கப்பட்ட மதத்தலங்கள், முன்பள்ளிகள், கிராமங்கள் உள்ளிட்ட ஆரம்ப சுகாதார நிலையங்கள் போன்றவற்றுக்கு வழங்கப்பட வேண்டும். இது குறித்து அரசு கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். டிசம்பர் 16 திறக்கப்படும் அனைத்து பாடசாலைகளின் அதிபர்கள், ஆசிரியர்கள் மற்றும் கல்விசாரா ஊழியர்கள் டிசம்பர் 15 பணிக்கு சமூகம் அளிக்க வேண்டும் என கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. மேலும் பேரிடர் சூழ்நிலைகளை எதிர்கொண்ட பகுதிகள், மாணவர்கள் மற்றும் கல்விசாரா ஊழியர்களின் உடைகள் குறித்து தளர்வான கொள்கை பின்பற்றப்படும் என்று கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சின் செயலாளர் நாலகே கல்விவா கூறியுள்ளார். நாட்டில் ஏற்பட்ட அனர்த்தங்கள் காரணமாக மூடப்பட்ட பாடசாலைகளை மீண்டும் திறப்பு தொடர்பாக நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் இவ்வாறு தெரிவித்துள்ளார். நாட்டில் உள்ள 10,076 பாடசாலைகளில் 9,929 பாடசாலைகள் 16/12/2025 அன்று திறக்கப்படும் என்று, பேரிடர் சூழ்நிலைகள் எதிர்கொண்ட 147 பாடசாலைகள் தற்போது திறக்க முடியாத நிலையில் இருப்பதாகவும் கூறியுள்ளார். இலங்கைக்கு அனர்த்த நிவாரண உதவியாக ஐரோப்பிய ஒன்றியம் 1.8 மில்லியன் யூரோ அவசர மனிதாபிமான உதவியை விடுத்துள்ளது. இந்த நிதி மிகவும் பாதிக்கப்படக்கூடியவர்கள் சமூகத்திற்கு அத்தியாவசிய நிவாரண உதவிகளை வழங்குவதற்கு பயன்படுத்தப்படும் என ஐரோப்பிய ஆணைக்குழு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மொத்தம் 1.8 மில்லியன் யூரோ நிதியிலிருந்து சர்வதேச செஞ்சிலுவை சங்கம் மற்றும் செம்பரி சங்கத்தின் கூட்டமைப்பில் அனர்த்த பதிலளித்த அரசு நிதியத்தின் மூலம் 5 லட்சம் யூரோ அனுப்பப்பட்டுள்ளது. அத்தியாவசிய நிவாரணம், பாதுகாப்பான தங்குமிடம் மற்றும் அவசர உதவிகளை வழங்குவதன் மூலம் நாங்கள் மிகவும் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுடன் நிற்கின்றோம் என்று அனர்த்தம் தயார்நிலை நெருக்கடி முகாமைத்துவம் மற்றும் சமத்துவத்திற்கான ஆணையாளர் ஹைட்ரா ஹைபிக் கூறியுள்ளார். ஐரோப்பிய ஒன்றியம் அதன் சிவில் பாதுகாப்பு பொறிமுறை மூலம் பொருட்களின் அடிப்படையிலான உதவிகளையும் இலங்கைக்கு வழங்குகின்றது. வெண்ணப்புவ பிரதேசத்தில் அண்மையில் விபத்துக்குள்ளான விமானப்படைக்கு சொந்தமான உலங்கு வானூர்தி தொழில்நுட்ப கோளாறு காரணமாகவே கிங்கோயாவில் தரையிறங்க நேரிட்டதாக அதன் துணை விமானி லெப்டினல் எரங்க சாமர ஏகநாயக்க தெரிவித்தார். குறித்த சம்பவம் தொடர்பான விசாரணைகள் மாரவில நீதவான் தென்னிந்து சமரசிங்க முன்னிலையில் நடைபெற்ற போது சாட்சியம் அளிக்கையிலேயே அவர் இதனை குறிப்பிட்டார். கட்டுநாயக்க விமான நிலையத்திலிருந்து புறப்பட்டு வெண்ணப்புவுக்கு மேலே உலங்கு வானூர்தி பறந்து கொண்டிருந்த போது கிங்கோயா பாலம் மற்றும் அதனை சுற்றியுள்ள மக்கள் கைகளை அசைத்து உதவி கோரியதாகவும் துணை விமானி தெரிவித்தார். எனினும் அங்கு அதிகளவான மக்கள் கூடியிருந்தமை மற்றும் உயர்சக்தி மின்கம்பிகள் அமைக்கப்பட்டிருந்ததால் பாலத்தின் மீதோ அல்லது வீதியிலோ உலங்கு வானூர்தியை தரையிறக்க முடியவில்லை. அவர் பொருத்தமான இடத்தில் தரையிறக்க முயன்றபோது விமானத்தின் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டதால் உயிரிழந்த விமானி மற்றும் தமக்கு உணர முடிந்ததாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். டிட்வா சூறாவளியால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்காக கூறி பாதிக்கப்பட்டவர்களின் தனிப்பட்ட தகவல்களை சேகரிக்கும் பல குறுஞ்செய்திகள் சமூக ஊடகம் மூலம் பரவுவதாக அவதானிக்கப்பட்டதாக மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சு தெரிவித்துள்ளது.
அனர்த்த நிவாரணத்துக்காக தரவு சேகரிப்பு பணிகள் மாவட்ட செயலகங்கள் பிரதேச செயலகங்களில் நியமிக்கப்பட்டுள்ள சம்பந்தப்பட்ட கள அதிகாரிகள் மற்றும் கிராம அலுவலகத்தின் மூலம் முறையான விதத்தில் மேற்கொண்டு வருகின்றது. எனவே பொதுமக்கள் இவ்வாறான போலி செய்திகளினால் ஏமாற வேண்டாம் என்றும் அத்தகைய தரப்பினருடன் தங்கள் தனிப்பட்ட தகவல்களை பகிர்வதை தவிர்க்குமாறு மகளிர் மற்றும் சிறு விவகார அமைச்சு கேட்டுக் கொண்டுள்ளது. பொலாரஸில் இருந்து வரும் கடத்தலுக்கான பலூன்கள் விமான போக்குவரத்திற்கு இடையூறு ஏற்படுத்தியதன் காரணமாக லித்துவேனிய அரசாங்கம் செவ்வாய்க்கிழமை அவசரகால நிலையை அறிவித்துள்ளது. மேலும் காவல்துறை மற்றும் எல்லை காவல் படையினுடன் இணைந்து ராணுவம் செயல்பட அனுமதிக்குமாறு நாடாளுமன்றத்திடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது. இந்த காலனி பலூன்கள் காரணமாக வில்னியஸ் விமான நிலையம் மீண்டும் மூடப்பட்டுள்ளது. இந்த பலூன்கள் சிகரெட்டுகளை கடத்துவதற்காக அனுப்பப்படுகின்றது என்றும் ரஷ்யாவின் நெருங்கிய நட்பு நாடான பெலாரஸில் நிகழ்த்தப்படும் கலப்பின தாக்குதல் என்றும் லித்துவேனியா கூறுகிறது. இந்த அவசரகால நிலை சிவில் விமான போக்குவரத்து இடையூறுகள் காரணமாக மட்டுமல்லாமல் தேசிய பாதுகாப்பு நலன்கள் காரணமாகவும் அறிவிக்கப்படுகிறது. உள்துறை அமைச்சர் விளாடிஸ்லா கொன்டினிவிச் அரசாங்க கூட்டத்தில் தெரிவித்துள்ளார். பாதிக்கப்பட்ட மக்களை அடையாளம் காண்பதில் அரசியல் தலையீடு எதுவும் இருக்காது என உறுதியாக தெரிவிக்கப்பட்டதாக வெளிவிகார மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திரா தெரிவித்தார். அத்தோடு அரசு அதிகாரிகள் சுயாதீனமாகவும் நிர்வாக கட்டமைப்புக்கு உட்படுத்தப்பட்டு செயல்படுவதால் அரசின் உதவி திட்டங்கள் உரியவர்களை சென்றடைவது உறுதி செய்யப்பட்டுள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார். கிண்ணியா பிரதேச செயலகத்தின் வெள்ள அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக அரசாங்கத்தின் உதவி திட்டங்கள் குறித்த மீளாய்வு கூட்டம் நேற்று முன்மாலை இடம்பெற்றது. பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள யாழ் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்க. மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள யாழ்தேவி.com எனும் இணையதளத்தின் வாயிலாக எங்களோடு இணைத்துக் கொள்ளுங்கள்.